ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி வாஷிங் மிஷினுக்குள்ளே மாட்டிக்கிட்டா. அது தெரியாமல் மொத்த பேர் கிளம்பி போயிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு திடீர்னு என்ன தோணுதுன்னு தெரில, டக்குன்னு காரை ஸ்டாப் பண்ணிட்டான். அப்போ எதிர்த்தாப்பில் பார்த்தா அந்த மேனேஜர் நின்றுட்டுருக்காரு. அந்த ஃபார்ம் ஹவுஸை விற்றார்ல அவர். நம்ம ஹீரோக்கு சனம் தனியாக போயிட்டா அப்படிங்கிறதுல சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. அதனால அந்த மேனேஜர்கிட்டையும் போயிட்டு, நீங்கள் எங்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஃபார்ம் ஹவுஸ் விட்டு வெளியே போகிறத பார்த்தீங்களான்னு கேட்டால், இல்லையே, நான் இப்போ தான் அந்த ஃபார்ம் ஹவுஸ் விட்டு வெளியே வந்தேன், அது மட்டும் இல்லாமல் நான் அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தேன், யாரும் அந்த மாதிரி வெளியே போகவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே இவனுக்கு அப்போது சனம் அங்கே தான் இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரங்கிட்ட, நீ நிடாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடு, நான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படிக்க நேராக ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயினி இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு ரொம்ப வெளியே வர முடியாமல் தவச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அங்கே சுவிட்சுமே ஆன் ஆகிடுது, தெரியாமல் ஒரு கட்டை அதில் பட்டு. அது மட்டும் இல்லாமல் தண்ணி வேற அதில் ஊற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டா வெளியே வர முடியாமல் தவச்சிட்டு இருக்கா. கூடவே தண்ணி வேற ஊற்றிட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பயந்து போயிட்டு, யாராவது என்ன காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோவும் ஒரு வழியாக ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே வந்துட்டான். அவன் வந்து வீடு ஃபுல்லாக சனம் சனம்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே திரிட்டு இருக்கான். அவளை எங்கேயுமே காணோம். அதுக்கப்புறம் பார்த்தா மேலே வந்து நம்ம ஹீரோயினி வந்து தாயத்து கட்டியிருப்பா கையில், அது விழுந்திருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஹீரோ மேலே வந்து விழுகுது. இந்த தாயத்தை அவள் கையில் இருந்ததை அவன் கவனிச்சிருப்பான். தர்கால தான் ஒரு பாபா கட்டி விட்டுருப்பாரு. ஸோ அதை வந்து பார்த்துட்டு, அப்போ சனம் இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கான். அப்புறம் அந்த அண்டர் கிரவுண்ட் ஏரியாவுக்கும் வந்துட்டு ஒரு வழியாக அந்த ரூமை ஓப்பன் பண்ணி சனமை பார்த்துட்டான். உடனே அவன் சனம்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அந்த வாஷிங் மிஷினை ஓப்பன் பண்ணி வெளியே தூக்கிட்டு வந்துடுறான். ஒரு வழியாக ஹீரோயினோட உயிரை காப்பாற்றிடுறான். அதுக்கப்புறமா இவன் திட்ட ஆரம்பிக்கிறான், உனக்கு என்ன பைத்தியம்மா, எதுக்காக வாஷிங் மிஷினுக்குள்ளே போனான்னு சொன்னால், நானா ஒன்றும் போல, யாரோ என்னை பின்னாடியிலேருந்து தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்படி யார் தள்ளி விட்டுருப்பான்னு கேட்டால், தெரியல, யாரோ ஒருத்தவங்க தள்ளி விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் திரும்பி பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. அப்புறம் என்னோடய ஃபோன் உள்ளே விழுந்துருச்சு, நான் அதை எடுக்கலான்னு உள்ளே போனால் யாரோ டோரை லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பட் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, நீ பொய் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் நான் உன் பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்க முடியுமா, உன்னை காப்பாற்றிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுறான். நம்ம ஹீரோயினுக்கு உடனே அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடுது. நீங்கள் என்னை காப்பாற்ற வந்தீங்க, நான் இங்கே செத்தே போனாலும் உங்களுக்கு என்ன கவலை வேண்டி கிடக்கு, நான் உங்கள் வீட்டில் வேலை பார்க்குற ஒரு சர்வெண்ட் தானே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன சுத்தமாக பிடிக்காது, அப்புறமே எதுக்காக என்னை காப்பாற்ற வந்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுடுறா. இவனுக்கு உடனே சடனாக கோவம் வந்துடுது. நான் உன்னை என்னைக்கு சர்வெண்ட் மாதிரி பார்த்தேன், நான் என்னைக்காவது உங்ககிட்ட வந்து நீ என்னோட சர்வெண்ட்னு நான் சொல்லியிருக்கானா, நான் உன்னோட உயிரை காப்பாற்ற வந்தா நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க, உனக்கு எதுவுமே புரியாதா அப்படின்னு சொன்னால், நான் புரிஞ்சுக்கவும் விரும்பலை, நான் செத்தா சாகிறேன், உங்களுக்கு என்ன அதை பற்றி கவலை வேண்டி கிடக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. உன்னால் எதுவுமே புரிஞ்சிக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோமா திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக தான் ஃபார்ம் ஹவுஸ்க்கே வந்தான். ஆனால் இவள் அங்கே தனியாக விட்டுவிட்டு இவன் படிக்க கார் எடுத்துகிட்டு போகிறத பார்த்துட்டு இவ படிக்க கத்திக்கிட்டே இருக்கா. நீங்கள் என்னை காப்பாற்ற தான் வந்தீங்கன்னு சொல்கிறீங்க, காப்பாற்றிட்டு என்னை திட்டுறீங்க, இப்போ பார்த்தா என்னை காப்பாற்றிட்டு தனியாக இங்கேயே விட்டுட்டு போகிறீங்க, இதுக்கு நீங்கள் என்னை காப்பாற்றாமலே இருந்திருக்கலாம், நான் செத்தே போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டிகிட்டு இருக்கா. ஆனால் அதை அவன் காதில் வாங்குற மாதிரியே தெரியல. அவன் படிக்க கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். பார்த்தா அங்கே தம்பிக்காரனுமே வந்துட்டான். நீ நல்லா இருக்கல்ல சனம்னு கேட்டான். நான் நல்லா இருக்கேன், அவர் தான் என்னை காப்பாற்றினாரு, இப்போ பார்த்தா என்னை தனியாக விட்டுட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் கார் எடுத்துகிட்டு அப்படியே ரோட்டில் ஓட்டிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு செமையாக கோவம் வருது நம்ம ஹீரோயினி பேசினதெல்லாம் பார்க்கும்போது. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயினி மேலே இவனுக்கு காதல் இருக்கு இல்லையா, அதனால அவன் அவளை பற்றியே யோசிச்சுட்டு தனியாக விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவளை பார்க்குறதுக்காக அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கே போயிட்டே இருக்கான். இந்த பக்கம் ரிஹானும் திரும்ப திரும்ப நம்ம ஹீரோயினியை பார்த்து பயந்து போயிட்டு பேசிகிட்டே இருக்கான். உன்னை மட்டும் ஆஹில் ப்ரோ வந்து காப்பாற்றலைன்னா உனக்கு என்ன ஆயிருக்கும்னே தெரியாது, நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தோட பேசிகிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயினி அவனை டக்குன்னு ஹக் பண்ணிக்கிட்டு, எனக்கு எதுவும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. ஸோ இதாங்க வந்து நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு அவனோட மனசே உடஞ்சி போயிடுது. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதோ இருக்கோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இப்படி தன்னோட காதலி தம்பி கூட க்ளோஸாக இருக்கிறத அவனால் பார்த்துட்டு இருக்க முடியல. அப்படியே சில மாதிரி நின்றுட்டு இருக்கான். அப்போ ரிஹானும் பார்த்துட்டு, நான் தான் சொன்னேன்ல ஆஹில் ப்ரோ அதை வந்துட்டா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 3 பேருமே கிளம்பி அங்கே இருந்து போயிடுறாங்க. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் இங்கே வந்து ஒரு மிலிட்ரி மேன் வந்து முனிஷா கிட்ட ஒரு இன்விடேஷனை கொடுத்துட்டு போகிறாரு. ஏதோ ஆனுவல் ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால ராகத்தை இன்வைட் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னால், சரி கொடுங்க நானே அவங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்விடேஷனை வாங்கிட்டு அவர் போனதுக்கப்புறம் அந்த இன்விடேஷனை குப்பையில் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கா. இதை நம்ம ஹயாவும் தூரத்துலேருந்து பார்த்துட்டு, எதுக்காக இவங்க குப்பையில் தூக்கி போட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் இன்விடேஷன் தான் இருக்குது. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு ராகத்கிட்ட கொடுக்கலான்னு போனால், அப்போ டக்குன்னு இவ ஸ்டாப் பண்ணி, இங்கே பாரு, நீ தேவையில்லாமல் அவங்ககிட்ட போய்ட்டு இதெல்லாம் கொடுக்காத, அவன் கண்டிப்பாக இங்கே இருந்து போகவும் மாட்டான், வெளி உலகத்தை அவன் பார்க்கவும் மாட்டான், ஸோ நீ போயிட்டு அவங்ககிட்ட வாங்கி கட்டிக்காத அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு போயிடுறா. ஆனாலும் ஹயா சும்மா இருக்காம அவனுக்கு
அவனுக்காக அவனோட ரூமில் யூனிஃபார்ம்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் அந்த இன்விடேஷனுமே வச்சுட்டு இருக்கா. நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டால் இந்த மாதிரி உங்களை வந்து கூப்பிட்ருக்காங்க, இன்விடேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. அதை அவனும் பார்த்துட்டு, இங்கே பாரு ஹயா, நான் இந்த மிலிட்ரியில் ஜாயின் பண்ணதுனால தான் என்னோட பொண்டாட்டியை என்னை விட்டு போனா, அதனால நான் அதை சுத்தமாக வெறுத்துட்டேன், இது என்னோட கடந்த காலம்தான், இப்போ நான் எங்கேயும் போக போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி கோமா சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவளோட ரூமில் வந்து ஏதோ எம்ப்ராய்டிங் பண்ணுறதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்போ வந்து ஒரு லெட்டரை வந்து கதவுக்கு கீழே வந்து போட்டுட்டு இருக்கான். ராகத்தான் போடுறான் போல். அதை படித்து பார்த்தா அதில் அவன் போட்டிருக்கான், இந்த மாதிரி கப்புலாக தான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும், ஸோ அதனால் நீ என்னோட பார்ட்னராக என் கூட வரியா, வந்தால் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எழுதியிருக்கான். உடனே இவளும் கதவை திறந்து அவனை பார்த்துட்டு நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சம்மதம் சொல்லிடுறா. இப்போ மறுநாள் ஆயிடுது. காலங்காத்தாலே ஆகில் எங்க அப்படின்னு அம்மா வந்து கேட்டா, எனக்கு எப்படி தெரியும், அவனுக்கும் எனக்கும் தானே கல்யாணம், ஆனால் என்ன தனியாக விட்டுட்டு அவன் எங்கே போனானே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் எல்லாருமே அங்கேருந்து வாசல்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. ஆகில் கிட்ட போயிட்டு, நீ நல்லா இருக்கியாப்பா, நீ எங்கே போனான்னு கேட்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ சனம் இந்த மாதிரி உயிரோட வந்து நிற்கிறத பார்த்துட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரிக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. நம்ம தான் இவ சொல்லியை முடிக்க பார்த்தோமே, இவ எப்படி உயிரோட வந்தா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. அப்போ தான் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனோம், அப்போ வந்து அந்த வாஷிங் மிஷினுக்குள்ளே இவ மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி நீ மாட்டின அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போனால், அப்போ டக்குன்னு இவ குறுக்கால பூந்துக்கிட்டு, அதான் அவள் இப்போ தப்பிச்சு வந்துட்டால, அவள் வந்து ஸ்ட்ராங்கான உமன், அவள் எதுலேருந்தும் எந்த ஆபத்துலேருந்தும் தப்பிச்சு வந்துடுவா, சரி நீ போய் உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி வச்சிடுறா. அப்படி போகும்போது நம்ம ஹீரோ உரசிட்டு போயிட்டே இருக்கா. இவன் என்னடானா அவளையே பார்த்துட்டே இருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரி நோட் பண்ணிட்டு தான் இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஈவினிங் ஆகிடுது. இவனுக்கு வந்து இன்றைக்கி மெஹந்தி ஃபங்க்ஷன் போல். ஸோ அதனால் ரெடி ஆகிட்டே இருக்கான். மாப்பிள்ளை நல்லா ஜம்முன்னு தான் இருக்கான். அப்போ பார்த்தா அவன் வந்து நம்ம ஹீரோயினோட தாயத்தை எடுத்து வச்சான்ல, ஸோ அதை வந்து எடுத்து பார்த்துட்டே இருக்கான். நம்ம ஹீரோயினை பற்றியே நினச்சி பார்த்துட்டே இருக்கான். இவனுக்கு நம்ம ஹீரோயினை காதலிக்கிறதுனால இந்த கல்யாணத்தில் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அப்போ அம்மாக்காரையும் அங்கே வந்து, என்னாச்சுப்பா, நானும் பார்த்துட்டே இருக்கேன், இந்த கல்யாண பேச்சு எடுத்ததுலேருந்து நீ ஏதோ சோகமாக இருக்க மாதிரியே எனக்கு தோணுதே அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன், இங்கே பாருங்கள் நான் இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன், இந்த ஷால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, எல்லாம் உங்களோட செலெக்ஷன் தானே, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபேக்காக நடிச்சுட்டே இருக்கான். இவளுக்கோ சொத்து மேலே தானே கண்ணு, ஸோ அதனால் உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இருந்தாலும் இல்லைனாலும் நீ இதை பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கா. இப்போ மெஹந்தி ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. பொண்ணை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இருக்காங்க. அவளுக்கு நல்ல டிசைனாக மெஹந்தி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்து இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு கேட்டால், இது எதுவுமே நல்லா இல்லை, அரபிக் டிசைனில் ஏதாவது மெஹந்தி இருந்தால் பார்த்து சொல்லு, அதுவே போட்டுடலாம் அப்படின்னு சொன்னால், இந்த பொண்ணுக்காரியும் டக்குன்னு, கல்யாணம் எனக்கு தானே நடக்க போகுது, அப்போ மெஹந்தியை நான் தானே சூஸ் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தான் கண்ணு தெரியாது, நீங்கள் என்னத்தை பெருசாக டிசைனை சூஸ் பண்ணிட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குத்தி காட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் எல்லாம் அந்த சொத்துக்காக தாண்டி நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயினியும் இந்த பக்கம் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நின்றுருக்கா. அவளுக்கு வந்து தம்பிக்காரனும் பூ வாங்கிட்டு வந்திருப்பான் போல. சனம், இதை நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா, வாவ் மல்லிகை பூவா, எனக்கு இந்த பூ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அவளோட தலையில வச்சுக்க போறா. அவளால் வைக்க முடியல. அதுக்கப்புறம் தம்பிக்காரங்கிட்டையும் நீங்கள் கொஞ்சம் எனக்காக ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொன்னதும் அவனும் அதுக்கப்புறம் இவனும் காதலிக்கிறான் இல்லையா, ஸோ அதனால தன்னோட காதலிக்கு ஆசையாக அந்த மல்லிகை பூ வச்சுக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் தூரத்துலேருந்து நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்கான். அவனுக்கோ செம காண்டா ஆகுது இப்படி ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு. ஸோ இருந்தாலும் இவனால் என்ன பண்ண முடியும், அதனால் அமைதியாகவே நின்றுட்டுருக்கான். அதுக்கப்புறம் மெஹந்தி ஃபங்க்ஷனுக்காக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அப்புறம் அந்த நீலாம்பரி எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மெஹந்தி வச்சு ஆகணும். ஆகில் எங்கன்னு கூப்பிட்டா அவன் மேலே போயிட்டே இருக்கான். ஆகில் நில்லுப்பா, நீ தான்ப்பா இவளுக்கு மெஹந்தி வச்சு விடணும்னு சொன்னால், அம்மா எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா, என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் படிக்கே போயிட்டே இருக்கான். பின்னாடி அம்மா கரையும் போயிட்டு, என்னப்பா நீ இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்க, நீ தானே அவளுக்கு மெஹந்தி வச்சு விட்டாகணும் அப்படின்னு சொன்னால், அம்மா ப்ளீஸ்மா, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெருசு, எனக்கு தான் சொல்கிறேன்ல இந்த கல்யாணம்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னு, அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃபேக்கான மேரேஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது ஃபேக்கான மேரேஜ்னு உனக்கும் எனக்கு மட்டும் தானே தெரியும், வந்தவங்களுக்கு தெரியாதுல்ல, அவங்க ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன், இது நீ வச்சு விடுப்பா அப்படின்னு சொன்னால், அம்மா என்னை விடுங்கம்மா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருதாணியை வந்து அப்படியே கீழே தட்டி விட்டுறான். அது அப்படியே கீழே கொட்டிடுது. பொண்ணுக்கு வைக்க வேண்டிய மருதாணி இப்படி கீழே கொட்டினதை பார்த்துட்டு எல்லாரும் கெட்ட சகுனம் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கச்சிக்காரி நோட் பண்ணுறா, நம்ம ஹீரோயினோட கையில் வந்து மருதாணி பட்டிருக்கு, கீழே விழுந்ததில் அப்படியே தெரிச்சிருக்கும் போல். ஸோ அதை பார்த்துட்டு, இந்த மெஹந்தி நிடா கையில் தான் இருந்திருக்கணும், ஆனால் இப்போ வந்து சனம் கையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்திருக்கவங்களோ,
இந்த மாதிரி மருதாணி வேற ஒரு பொண்ணு கையில் போடுறது கெட்ட சகுனம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. உடனே அந்த பொண்ணுக்காரிக்கு கோவம் வந்துடுது. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஏதோ தெரியாம தானே கையில் மருதாணி பட்டுச்சு, இப்போவே நான் அதை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சனம் கையை பிடிச்சி அவள் கையில் இருக்கிற மருதாணியை அழிச்சு விட்டுட்டு இருக்கா. இப்போ எல்லாம் சரியாயிடுச்சுல அப்படின்னு சொன்னா, இல்லை இந்த மாதிரிலாம் நடக்கிறது ரொம்ப பெரிய கெட்ட சகுனம். பொண்ணு கையில் தான் அந்த மருதாணி போயிருக்கணும், ஆனால் இவ கையில் போயிருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்போ அல்லாவோட நசீபு வேற எதுவுமா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் இவளுக்கு அதிகமாகவே கோவம் வந்துடுது. நீங்கள் என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடி, நீ எதுக்காக இங்கே வந்த? வேணுனே தானே இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சனமை பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப அழுகையா வேற வருது. மரியாதையாக இந்த வீட்டை விட்டு நீ இப்போவே கிளம்பிப்போ அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டிகிட்டே இருக்கா. உடனே நீலாம்பரியும், எதுக்காக நீ சனமை குறை சொல்லிட்டு இருக்கா? இது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தானே, எதுக்காக நீ இதுக்கு இவ்வளோ ஓவர் ரியாக்ட் பண்ணுற அப்படின்னு கேட்டா, நான் ஓவர் ரியாக்ட் பண்ணலை, இதோ இங்கே வந்திருக்காங்களே இவங்க எல்லாரும் தான் அப்படி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, அப்போ நான் எதுவுமே பேசக்கூடாதா? நான் தானே இந்த வீட்டோட வருங்கால மருமக, அப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதெல்லாம் தான் நீங்கள் கேட்கணும். ஒன்று இந்த வீட்டில் இவ இருக்கணும், இல்லை நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இவன் இங்கேருந்து போனால் தான் இந்த மெஹந்தி ஃபங்க்ஷனே நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. உடனே நீலாம்பரியும், அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, எதுக்காக நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பறிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோட தம்பி வரைக்கும் அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் மேலே என்ன தப்பு இருக்குது, நீ எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறத பார்த்துட்டு, அப்போ நீங்கள் எல்லாரும் என்ன சொல்ல வரீங்க, இவன் நல்லவன் நான் கெட்டவனு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பிரச்சனையை வளர்க்க தான் பார்த்துட்டு இருக்கா. நீ இவ்வளோலாம் ரியாக்ட் பண்ணுறதுக்கு இது அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீலாம்பரி சொன்னால், உங்களுக்கு என்ன தெரியும், உங்களால் தான் பார்க்க முடியாது, நீங்கள் தான் ஒரு குருடியாச்சே, நடந்தது என்னன்னு எங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அம்மா பேசினோன்னு நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா? அவன் உடனே வாயை மூடி, என்ன நீ அம்மா கிட்ட இப்படிலாம் பேசிட்டு இருக்கா, அவங்க கிட்ட இப்பவே நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மன்னிப்பு தானே, தாராளமாக நான் கேட்குறேன், அப்படி நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் அப்படின்னா இவளை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவியா அப்படின்னா சொல்லு, நான் இப்பவே அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அதுக்கு நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக நின்றுருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாகவும் அழுவியாகவும் இருக்குது. நம்ம ஹீரோ எந்த பதிலும் சொல்லலை அப்படிங்கவுமே, அப்போ நீ வந்து அவளை வீட்டை விட்டு துரத்தலை அப்படின்னா நானும் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெஹந்தி ஃபங்க்ஷன் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறா. கோச்சிக்கிட்டு போகாதம்மா நில்லுமா அப்படின்னு சொன்னா, அம்மா போகட்டும் விடுமா, அவள் போகணும்னு நினச்சா போகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்லிடுறான். ஆனால் நீலாம்பரிக்கோ சொத்து பற்றின பயம்தான். அவன் மட்டும் இப்போ இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், ஆனால் அப்புறம் நம்மக்கிட்ட எப்படி சொத்து வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இருக்கா. இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.